சரி கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த வலி மாசடைதலோட சம்பந்தமான எம்சிக்களை பார்த்துக்கொள்ளுவோம். தியரி விளங்கிட்டீங்க தானே? எம்சிக்களுக்குள்ள முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? நான் 2024 வருஷம் வந்து 2024 எம்சிக்குள்ள வந்து கேள்விகளை விளக்கத்தை சொல்றேன். நீங்க அந்த விளக்கங்கள் எழுதுங்க, நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குமா? 24 ஃபைனல்ல வந்து 37 36மா 36 37ஆம் கேள்வியை பார்த்துக்கொள்வோம். என்ன மனே? 36 37ஐயும் பார்த்துக்கொள்வோமா? 36 ஏ கூற்றை பொறுத்த வரைக்கும் பின்வரும் கூற்றுகளில் உண்மையானது. கழிவுகளை அகற்றுவதற்காக ஒரு ஒழுங்கான முறையை பின்பற்றினோம்டா. அவ கழிவகற்றத்தால ஒழுங்கான முறையை பின்பற்றினா பூகோள வெப்பமாதலை இழிவளவாக்குவதற்கு பங்களிப்பு செய்யும். ஒழுங்க கழிவகற்றினோம்டா மெத்தேன் வாயுட வெளியேற்றம் குறையும், H2S வெளியேற்றம் குறையும். அப்ப பூகோள வெப்பமாதலும் என்ன செய்ய போகுதாம்? குறைய போகுது. சரியான கூற்று. பி கூற்றை பொறுத்த வரைக்கும் பாருங்க, காடழிப்ப இழிவளவாக்கினோம்டா பூகோள வெப்பமாதல் அதிகரிக்க செய்யும். காடழிப்பு இருக்குதானே? காடு அழிக்கிறத குறைச்சவண்டா காடழிப்பு குறைஞ்சிச்சுன்னு சொன்னால், காடழிப்பு குறைஞ்சா CO2 வாயுவை உறிஞ்சினா CO2 வாயு குறையும், பூகோள வெப்பமாதலும் குறையும். அது பிள்ளைதானே? கூற்று சீய பாருங்க, போக்குவரத்தால பொதுவாக காலாக்கப்படுற வாயுக்கள்ல NO வாயு பூகோள வெப்பமாதலை அதிகரிக்க பங்களிப்பு செய்யும். அப்ப NO வாயு ஒரு நாளும் பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்யாது. பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்கிற நைதரசனான வாயு என்ன? N2 தான் பங்களிப்பு செய்யும். அது பிழை. கூற்று டி, குளிரேற்றிகளிலும் வளி சீராக்கிகளிலும் பயன்படுத்தப்படும் குளிர்ச்சியான வாயுக்கள் பூகோள வெப்பமாதலுக்கு பொதுவாக நீங்க இவரை பயன்படுத்துறது இல்லை. இவரை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் இவர் இப்ப பயன்பாட்டில் இல்லை. இவரை பயன்படுத்துற அல்லது HFCயை பயன்படுத்துற, அப்படி இல்லாட்டி HFOவை பயன்படுத்துற அல்லது ஒலிஃபீன்களை பயன்படுத்தினோம்னா இதெல்லாம் என்ன செய்யுமாம்? இது எல்லா வாயுக்களும் பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்யும். சரியான கூற்று. 36க்கு 4வது விடு. அதே மாதிரி 2024 MCQ 37ஆம் இலக்க கேள்வியை பார்த்து கொள்ளுவோம். கூற்று ஏ, படைமண்டலம்டா கீழ் மண்டலத்துக்கு மேலே படைமண்டலம்னா உங்களுக்கு தெரியும் என்ன? மேல் மண்டலம்னு சொல்றது 50 கிலோமீட்டரும் 35 50 கிலோமீட்டர் இருக்கிறது. படைமண்டலத்துல ஓசோன் படையின் தொழில், ஓசோன் படையில தொழில் என்ன? ஓசோன் உண்டாவதற்கு NO2 வாயு தேவை. ஓசோன் உண்டாக NO2 வாயு தேவை. அப்ப நான் சொல்லனே, NO2 வாயு பிரிஞ்சி NO வாயுவையும் O மூலிகத்தையும் தரும். அந்த O மூலிகம் ஆக்சிஜனோட தாக்கமடைஞ்சி ஓசோனை தரும். இது எங்க நடக்கும் தெரியுமா? இது ஒளி ரசாயன புகாரால இது நடக்கிறது கீழ் மண்டலத்துல தான் நடக்கும். இது எங்க நடக்குமா? கீழ் மண்டலத்துல தான் நடக்கும், படைமண்டலத்துல நடக்க மாட்டாது. அப்ப படைமண்டலத்துல ஓசோனை உண்டாக்குவதற்கு ஆக்சிஜனே போதும். அப்ப ஏ கூற்று பிழை. ஆக்சிஜனே காணும். O2 உடைஞ்சி O மூலிகத்தை தரும். O மூலிகம் ஆக்சிஜனோட மீண்டும் தாக்கமுற்று ஓசோனை தரும். இதான் அங்க நடக்கிற சுயாதீனமான தாக்கம். பி கூற்று, மாறன் மண்டலத்தில் உண்டாகும் அணு ஆக்சிஜன் படைமண்டலத்தை அடைந்த பின்னரே ஓசோனை உண்டாக்கும். பிழை. மாறன் மண்டலத்தில் அங்கே நடந்துடும், படைமண்டலத்துக்கு போக மாட்டாது. சி கூற்று, படைமண்டலத்தில் உள்ள ஓசோன் மட்டம் ஆண்டு முழுவதும் ஏறி இறங்கும். சரி, மனித செயற்பாடால ஓசோன் மட்டம் ஏறி இறங்கும். ஓசோன் உற்பத்தி ஆகிறது நடக்கும், ஓசோன் அழிவடை நடக்கும். ஓசோன் உண்டாவதில் IR கதிர்ப்பு அவசியமானது. ஓசோன் உண்டாவதற்கு UV கதிர்ப்பு தான் அத்தியாவசியமான உண்டா இருக்குது. 2024 முடிச்சிட்டோம். என்ன அடுத்தது? ஒரு 2 பேப்பர் வச்சிருக்கீங்களா எல்லாரும்? அதை கொஞ்சம் எடுங்க. சரியா? பிரிண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஒரு 2 பேப்பரை.
அது கொஞ்சம் நல்ல பேப்பர் தானே, நம்ம தமிழ் மீதுக்கு இருக்கிற ஒரே ஒரு பேப்பர், மாடல் பேப்பர். அப்போ அதை கொஞ்சம் எடுப்போம். FWCல பிள்ளைகள் இருந்தாலும் மாடல் பேப்பரில் மொரட்டு இருக்க மாட்டாது. 2024 மொரட்டுவ பேப்பரில் வந்து 39 இலக்க கேள்வியை பார்த்து கொள்ளுவோம். வழக்கமாக ABCDக்கு எத்தனை கேள்வி வந்திருக்கிற பாருங்க, 2 வந்திருக்கு. ஏ கூற்றை பொறுத்த வரைக்கும் ஒளி இரசாயன புகார் பத்தி கேட்கார். ஒளி இரசாயன புகார் PCS பத்தி கேள்வி. அட்கேன்கள் NO போன்ற இரசாயன பொருட்கள் ஒளி இரசாயன புகார் தோன்ற காரணமாகும். அதாவது NO வாயுவும் இந்த அட்கேன் CH3 CH2 வாகனங்கள்ல தகனமடையாத ஐதரோ கார்பன்களும் தகனத்தால வார NOவும் ஒளி இரசாயன புகார் தோன்ற ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. சரியான கூற்று. வெற்று கண்ணுக்கு புலனாகும் ஒரே ஒரு அமிலமலையை பார்க்க இயலாது. அமிலமலையை கண்ணால பார்க்க இயலாது. இது மலையா அமிலமலையான்னு தெரியாது. பூகோளம் வெப்பம் அடைஞ்சா வெயிலால சூடாகுதா இல்லாட்டி வழியால சூடாகுதான்னு தெரியாது. அதே மாதிரி ஓசோன் படை என்ற ஒன்று கண்டே இல்லை. அப்ப எங்களுக்கு காண்ற ஒன்றே ஒன்றுன்னு ஒளி இரசாயன புகார் தான் ஒரு கபிலநிறமான ஒரு படையா இருக்கும். ஒளி இரசாயன புகாரின் பிரதான விளைவான ஓசோனின் உற்பத்திக்காக உத்தகன என்ஜின்களில் இருந்து வெளியேறும் NO பிரதானமா செல்வாக்கு செலுத்தும். NO வாயு NO2 மாறும். NO2 வாயு ஓ மூலிகத்தையும் NOவையும் தரும். அந்த ஓ மூலிகம் என்ன செய்யும் என்றால் வழியில் இருக்கிற ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சி ஓசோனை தரும். சரியான ஒரு காரணியா இருக்குது. NO2 தான் டிரெக்டா தாக்கம் அடைஞ்சாலும் NO2 உருவாக்கும். ஒளி இரசாயன புகாரின் விளைவாக குறுஞ்சங்கிலி அல்டிஹைட்டுகள் OH மூலிகம் இருக்குத்தானே, அவர் ஓசோனோடையும் NOவோடையும் சேர்ந்து என்ன செய்து கொள்ள போதாம், R மூலிகம் RCOO மூலிகத்தோடு சேர்ந்து பெராக்சி அசெட்டைல் நைட்ரேட் நைட்ரசன் சார்பான பெராக்சி பென்சாயில் நைட்ரேட் இது இல்லாம குறுஞ்சங்கிலி அல்டிஹைட்டுகளை தோற்றுவிக்கும். நான் சொல்ல சரிதானே? அதன் விளைவாத்தான் இவர் உருவாகிறார். சரியான கூற்றா இருக்குது. 24 மொரட்டுவையில் இந்த கூற்று சரியான கூற்றா இருக்குது. ஒரு கேள்விதான் வந்திருக்குதா? ஒரு கேள்விதான் வந்திருக்குது மொரட்டுவையில் இருந்தா. 24 மொரட்டுவையிலிருந்து 23 பார்த்துக்கொள்வோம். என்ன 23ஆம் கேள்வியை பார்த்துக்கொள்வோம். 50ஆம் கேள்வி. இப்போ நாங்கள் செஞ்ச கேள்வி என்னென்ன செய்த கேள்வி 24 2024 36 37 2024 மொரட்டுவ 39ஆம் கேள்வி. 2 3 செஞ்சிருக்கும். இதுவரைக்கும் 3 MCQ செஞ்சிருக்கேன். விளங்குதா? ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. 2023 50 பாருங்க. 2023 50ஆம் கேள்வியை பார்ப்போம். பாஸ் பேப்பர் கேள்வியை பார்த்துக்கொள்ளுவோம். HFC ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் வாயு மேல் வளிமண்டலத்தில் ஓசோன் படையை வரிதாக்கலுக்கு பங்களிப்பு செய்வதில்லை. HFC வாயு மேல் வளிமண்டலத்தில் ஓசோன் படை வரிதாக்கத்திற்கு பங்களிப்பு செய்வதில்லை. அப்ப HFC என்ன செய்து கொள்ளும் என்றால் HFC எங்க உடைய போதாம். HFC எங்க உடையுமெண்டா அதில் இருக்கிற பிணைப்புகள் காரணமாக அது கீழ் வளிமண்டலத்தில சூரிய கதிர்ப்பை பெற்று கீழ் வளிமண்டலத்தில சூரிய ஒளியை பெற்று பிரிஞ்சிடும். அப்ப அது மேல் வளிமண்டல ஓசோன் படை வரிதாக்கலுக்கு பங்களிப்பு செய்யாது. சரி, அது கீழ் வளிமண்டலத்தில் தான் அது பங்களிப்பு செய்ய போகுது. 53 1வது விடை. சரி, CF பிணைப்பை உடைப்பதன் மூலம் மேல் வளிமண்டலத்தில் HFC விரைவாக அளிக்கப்படும். CF பிணைப்புடையுமா CH பிணைப்புடையுமா? இந்த பிணைப்பு தான் 1வது உடையும், இது 2வது உடையும். அப்ப 2வது கூற்று பிள்ளை என்ன பிணைப்புடைய போதாம் CH பிணைப்பு உடைவதான். உங்களுக்கு அந்த இடத்தை சொன்னாலும் விளங்கும் நினைக்கிறேன். நான் படிக்காதவங்க சூழல் மாசடைதல் படிக்காதவங்க சட்ஸ்கோர்ட ஒன்று யோசிச்சு பாருங்களா. 2 MCக்கு வரும். CH பிணைப்பு கீழ் வளிமண்டலத்தில் உடைவதால் ஓசோன் விதானத்தை 84ஆம் பக்கம் RB 84ஆம் பக்கம் இதை படிக்காம போறவங்க சட்ஸ்கோர்ல யோசிச்சு பாருங்க. ஒரு பிராதனிய ஒரு ருகுணுவா மாறும், ஒரு மொரட்டுவ ஒரு பிராதனியா மாறுமா? ரைட். ஒரு பிராதனிய ருகுணுவா மாறும். ரைட், சொல்லி ஒழிஞ்சு நான் இப்ப 2023
40ஆம் இலக்க கேள்வி. 2023 40ஆம் இலக்க கேள்வி. 3 MCQ. ஒரு மெடிசின் டென்டலா மாறும். 3 MCQ. ரைட். ஒரு திரவ உயிர்ச்சுவட்டு எரிபொருள். ஒரு திரவ உயிர்ச்சுவட்டு எரிபொருள். ஒரு பெட்ரோல் டீசல் எடுப்பமே. எரிபொருள் தகனம் அடையும் வாகனத்தின் வெளிப்படுத்தி எக்ஸ்ஹோஸ்ட் எங்கட பாசையில சைலன்சர்ன்னு சொல்வதா, அதுல இருந்து வெளியாகிற வாயுக்கள் ஏ கூற்றை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்களாம். ஏ கூற்றை பொறுத்த வரைக்கும் சொல்லாங்களாம், வெளிப்படுத்தியில் ஒளிரசாயன புகாருக்கு பங்களிப்பு செய்யும் வாயுக்கள் உள்ள பெட்ரோல் என்ஜின்கள தகனத்தாலே எண்ணோ வாயுவும் எளிதில் ஆவியாகக்கூடிய அன்பேர்ன்ட் தகனம் அடையாத ஐதரோ கார்பன்களும் வெளியாகும். இது ஒளிரசாயன புகாருக்கு பிரதானமான பங்களிப்பை நிகழ்த்தக்கூடிய வாயுக்கள். மகன் செல்லத்தை எழுதி கொண்ட நல்லம். வெளிப்படுத்தியில் பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்யும் வாயுக்கள் உள்ளன. இதிலிருந்து வார வாயுக்கள் எதுவும் பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்யாது. அப்ப பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்யற CO2, N2O, CFC, CH4, CFC இது எதுவும் இல்லதானே, அப்ப பங்களிப்பு செய்யாது. கூற்று சி. வெளிப்படுத்தில் அமிலமலைக்கு பங்களிப்பு செய்யும் வாயு இருக்குதோ. இந்த NO வாயு, NO2 வாயு, அதுல ஸ்பெஷலா NO வாயு பங்களிப்பு செய்யும் வாயுவா இருக்குது. கூற்று டியை பொறுத்த வரைக்கும் பாருவனே, வெளிப்படுத்தியில் ஓசோன் படை வரிதாக்கலைக்கு பங்களிப்பு செய்யும் வாயுக்கள் உள்ளன. ஓம் NO வாயு ஓசோன் படைக்கு பங்களிப்பு செய்யற வாயு NO வாயு. அதாவது வாகனங்கள்ல என்ஜின்கள்ல தகனத்தின் மூலமாக வெளியாற புகை போக்கியிலிருந்து NO இந்த வாயுக்கள் வெளியேறுவிடும். அப்ப ACD விடு. 2023 வந்து எத்தனாம் கேள்வி? 37ஆம் கேள்வி. இது சொல்றேன், நாங்க எஸ்ஏ செய்யறதில்ல, அதால படிக்கிறதில்ல. அப்ப பாரு, 3 கேள்வி, 3 மார்க்ஸ். எஸ்ஏ செய்யறதில்ல, படிக்கிறதில்லன்னு சொன்னா இந்த 3 மார்க்ஸையும் யார் எடுக்கிற? இந்த பேப்பர்ல மட்டும் மொத்தமா 4 கேள்வி. இந்த பேப்பர்ல மட்டும் MCQ இண்டஸ்ட்ரியல் 14 அழகு மொத்தம் 4 கேள்வி வந்துச்சு. எஸ்ஏ செய்யாது, MCQ படிக்கத்தானே படிச்சு கொள்ளுங்க. இருக்கிற நாள் ஒரு 5 நாள் காணும், ஒரு கிழமை காணும் இது படிக்கிறதுக்கு. சரிதானே? மண்ணுடன் பொசுபேற்று வளமாக்கிகளை சேர்த்து 37ஆம் இலக்கத்துல வந்து ஏ கூற்றை பொறுத்தவரை மண்ணுடன் பொசுபேற்று வளமாக்கிகளை சேர்த்தல் வளிமண்டலத்தில் N2O மட்டம் அதிகரிப்பது. பொதுவாக நாங்க வளமாக்கிகளால் N2O வரும். ஆனால் நாங்க பயன்படுத்துற வளமாக்கி அமோனியம் பொஸ்பேட்டண்டா N2O வரும். ஆனா நாங்க பயன்படுத்துறது கால்சியம் பொஸ்பேட்டா இருந்தால் எங்களுக்கு வளமாக்கியால N2O வராது. இவரால N2O வரும். இவரால் எப்படி N2O N2O வராதே. அப்ப அந்த கூற்றுப்பிள்ளை. ஏனென்றா அவன் என்ன கற்றாய் என்று சொல்லல, அண்ணனை பத்தி தான் சொல்லியிருக்கிறான். பசுக்கள் வெள்ளாடுகள் அசை போடும், நாங்க அதை செய்யறதில்லை. அசை போடும் விலங்குகள் என்ன செய்யும்டா, இரவையில் என்ன செய்யுது? மாடு ரோட்ல இருக்கிற எல்லா புல்ல மட்டும் திங்கிற மாடுக்கு 5 அறிவு எப்படி கண்டுபிடிக்குது? 6 அறிவு இருந்தா புல்ல மட்டும் சாப்பிடும். 5 அறிவு இருக்கிற சொபிம்பேக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிட்டு ராவையில படுக்கிறல மாடு இத்திர போறல. காரணம் என்னடா? அசப்போட்டும் என்ன நடக்குது? காற்றின்றிய குடலுக்குள்ள இருக்கிற காற்றின்றிய சுவாசத்தாலே மெத்தேன் வாயு வெளியேறும். அந்த கூற்று பிழைதானே. ஏன் பிழை? CO2 வாயு வெளியேறும். காற்றுள்ள போது CO2, இல்லாத போது CH4, காற்றுள்ள போது SO2, காற்று இல்லாத போது H2S. சுவட்டு எரிபொருட்களின் தகனம், எரிபொருட்கள தகனத்தால் என்ன செய்யுமாம்? வழியில CO2 மட்டம் தான் அதிகரிக்கும். மெத்தேன் வாயு தகனத்தாலே மெத்தேன் வாரல்ல, CO2 H2O வெளியேறும். நீராவியும் உயிர் சுவட்டு எரிபொருட்களின் தகனம் CO2 வட்டம் அதிகரிப்பதற்கு பங்களிப்பு செய்யும். வழியில் இருக்கிற என்ன சொல்லாங்களாம்? உயிர் எரிபொருள் பயோடீசல். உயிர் சுவட்டு எரிபொருளுக்கும் உயிர் எரிபொருளுக்கும் வித்தியாசம் என்ன? உயிர் சுவட்டு எரிபொருட்கள் CO2 அதிகரிக்க செய்யும். உயிர் எரிபொருட்கள் பயோஃபுவல்ஸ் என்ன செய்யும்டா? CO2 மட்டம் அதிகரிப்பதற்கு பங்களிப்பு செய்யாது. சரியான கூற்று. 2023ஆம் வருஷம் வந்து 3 கேள்விகளை நாங்க செஞ்சிட்டோம். மொரட்டோ பேப்பரை பார்த்துக்கொள்வோமே. 2023ஆம் வருஷம் வந்து
ஒரு மொரட்டுவ பேப்பர்ல வந்து சூழல் மாசடைதலோட சம்பந்தமான கேள்வி எங்களால செய்ய முடியுமா இருக்கான்னு பார்த்துக்கொள்வோம். விளக்கங்கள் எழுதி கொள்ளுங்க. நான் ஒவ்வொரு நாளும் சொல்றேன். 23 நாங்க இப்ப செஞ்ச கேள்வி 23:50 2023 50 40 37ஆம் இலக்க கேள்வி செஞ்சோம். மொரட்டுவ பேப்பர்ல இருக்கிற கேள்வியை பார்த்துக்கொள்ளுவோம். ரைட், ஓகே. மொரட்டுவையில வந்து இல்லாட்டி பேப்பர் இருக்குதானே மொரட்டுவ பேப்பர். மொரட்டுவையில வந்து கேள்வி 23 மொரட்டுவை 37ஆம் கேள்வியா 37ஆம் இலக்க கேள்வியை பார்ப்போமே. இந்த 37 மட்டும்தான் வந்திருக்குதாக்குமே. 37 மட்டும்தான் வந்திருக்குது. 37 2023 மொரட்டு 37 2023 மொரட்டுவை 37ஆம் இலக்க கேள்வியை பார்ப்போமே. என்ன இவங்க சொல்றாங்களாம் 38ஆம் கேள்வி நீர் மாசடைது. நாங்கள் அதை பற்றி அதை பார்ப்போமே. இப்போ நாங்கள் படித்த தியரி என்ன, நாங்கள் வகுப்பில் என்ன படிச்சிருக்கோம்? ARPCS OLD GW வளி மாசடைது மட்டும்தான் படிச்சிருக்கோம். என்ன 4 வகுப்பில் படிச்சிருக்கோம். அந்த 4ஆவது வகுப்பில் நான் முடிச்சிட்டேன். நாங்கள் 4 வகுப்புன்னா நான் 7 மணித்தாலும் படிச்சிருக்கோம். அதோட முடிஞ்சு தியரி. பூகோள வெப்பமாதல் சம்பந்தமான சரியான கூற்று. ஏ கூற்றை பொறுத்த வரைக்கும் ABCD தானே வார ஏ கூற்று. நீர் சார்ந்த விவசாயம், விலங்கு வேளாண்மை, பூகோள வெப்பமாதலுக்கு உண்டாமனே. சதுப்பு நிலங்கள்ல வெள்ளாமை செஞ்சோம்னா மெத்தேன் வாயு வெளியேறும். அதே மாதிரி விலங்கு வேளாண்மையால் என்ன செய்யுமாம்? N2O வாயு NHCHO வாயு வெளியேறும். சரி, பி கூற்று. சதுப்பு நிலங்கள்ல இருந்து காற்றின்றி நிலைமைகள்ல CHO வெளியேறும். புவியில் உள்ள உயிரங்கிகளின் பரம்பலினை பாதிக்கின்றது. ஓம். பூகோள வெப்பமாதல் செய்த ஆக முக்கியமான வேலை என்னன்னு சொன்னால் உயிர் பல்வகைமையை பாதிக்கும். உயிர் பல்வகைமையை பாதிக்கும். இப்ப உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்ன மகன், இந்த காலநிலை மாற்றம். உங்களுக்கு இந்த காலநிலை மாற்றம் நான் சந்திச்ச விஷயம் சொன்னேன். எல்லா நேரத்திலையும் இந்த மரங்கள் பூக்கிறல்ல. எல்லா மழை பெய்ஞ்சாலும் அந்த மரங்கள் என்ன செய்யறன்னு சொன்னால் இந்த காய்கள் என்ன செய்யணும்? மாங்காய் எடுத்தோம்னா மாங்காய் மழை பெய்ஞ்ச உடனே கொஞ்சம் செழிப்பா பெருசா வளரும். சில மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னால் இந்த மாமரத்தில் இருக்கிற அந்த காய்க்கிற பூ எல்லாம் உதிர்ந்து விடும். அப்ப என்ன ரீசன்? அமிலமழைங்கிற ரீசனை விட காலநிலை மாற்றம் என்ன செய்யும் என்றால் உயிர் பல்வகையுமே மாற்றிவிடும் படிச்சிருக்கிறோம் தியரியில. CFCக்கு பயன்படுத்தப்பட்ட HFC பூகோள வெப்பமாதலுக்கு காரணமாக அமைவதில்லை. அடைமனே, நீங்க என்ன வாயுவை பயன்படுத்தினாலும் CFCக்கு பதிலாகத்தான் HCFC பயன்படுத்தினேன். HCFC பதிலாக HFC பயன்படுத்தினேன். இது எல்லாமே பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்யும். எதுக்கு பங்களிப்பு செய்ய மாட்டா? ஓசோன் படை அளிக்க மாட்டா. நல்லா சூடாக்கி விடும். நாம் இங்க கூழ்ல இருக்கிற பட்டியலைக்காக சூடாக்கி விடும். CFC இனை விட CO2 பூகோள வெப்பமாதலுக்கு அதிக காரணமாதலால் CO2 புவியினை வெப்பமடைய செய்யும் ஆற்றல் CFC விட உயர்வு இல்ல. CO2 புவிய வெப்பமாக்குற அளவை விட CFC பல மடங்கு வெப்பமாக்கி விடும். ஏனென்றால் இதுல இருக்கிறது குளோரின் மூலிகமே. இந்த மூலிகத்திற்கு தாக்க வீதம் இருக்குதானே மிக உயர்வு. மூலிகம் ஓசோன் உடைக்கிற அளவு மிக உயர்வு. ஆகவே ஆக கட்டுமையாக என்ன செய்ய போகுது? ஆக கட்டுமையாக பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு வாயு வாரன்னு கேட்டா யாரை சொல்லுவீங்கள்? யாரை சொல்லுவோம்? நாங்க சொல்லுவோம் இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் சொல்லுவோம். என்ன ரைட். கொஸ்டின் நம்பர் 22க்கு போவோம். என்ன 22ஆம் ஆண்டுக்கு போவோம். 2022ஆம் ஆண்டுக்கு போவோம். 2022 பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வியை பார்த்து கொள்ளுங்களா. 22:37 22. நான் கதைக்கிறது எல்லாமே அந்த வளி மாசடைதலோட சம்பந்தமான 4 பேரை பத்தி தான் கதைக்கணும். எல்லாரும் பத்தியும் கதைக்கல. 37ஆம் இலக்க கேள்வி 2022 37ஆம் இலக்க செஞ்ச கேள்வி 23ல வந்து எம்மண்டா மொரட்டுவையில வந்து 37. ஸோ 22 37ஆம் இலக்க கேள்வியை பார்த்து கொள்ளுவோம்.
ஓசோன் படை தொடர்பான கூற்றுகளில் எது சரியானது? ஓசோன் படையை பற்றி அது மேல் வளிமண்டலத்தில் ஓசோன் மாத்திரம் இருக்கும் பிரதேசம் ஆகும். ஓசோன் படை மண்டலத்திலே, அதாவது மாறன் மண்டலம் கீழ் மண்டலம், அதுக்கு மேல இருக்கிறது படை மண்டலம் மேல் மண்டலம், ஆக மேல இருக்கிறது வெப்ப மண்டலம், அதுக்கு மேல படைக்கு மேல இடை மண்டலம் மீசோ. ரைட். சோ ஏ ஓசோன் மட்டும் இருக்குமா? படை மண்டலத்திலே அதிக அளவாகத்தான் ஓசோன் இருக்கு, அதிக அளவாக. ஓசோன் மட்டும் இருக்குங்கிறது பிரதானி. பி அது வளிமண்டலத்தில் அணு ஆக்சிஜன் அதிக அளவில் இருக்கும் பிரதேசம். ஏன் தெரியுமா? எல்லா ஆக்சிஜனும் உடைஞ்சி ஓ நிலை ஓ ஆக்சிஜன் காணப்படும், அணு நிலை மூலிகை நிலை காணப்படும். அது சூரியனிலிருந்து காணலாக்கப்படும் யூவி கதிர்ப்பை ஓசோன் படை என்ன செய்யும்டா, சக்தி கூடின யூவியே நிலத்தை வந்தடைகிறத தடுக்கும். ஐயார இல்ல யூவி. இவனுக்கு யூவி என்ன தெரியும், கலியூதா என்ன தெரியாது, ஐயார் என்ன தெரியும், செங்கல் நிறம் என்ன தெரியாது. இங்கிலீஷ் மீதே பிரச்சனை இது. இப்பிரதேசத்தில் ஓசோன் உடைவு குளோரின் நின்றிய மூலிகை பொறிமுறையினோட மாத்திரம் நடக்கும். அப்பா ஓ மூலிகத்தாலே, OCl மூலிகத்தாலே, Cl மூலிகத்தாலே, H மூலிகத்தாலே, NO மூலிகத்தாலே. அப்ப என்ன செய்ய போதாம்? இது இந்த ஓசோனை உடைக்கிறதுக்கு மூலிகங்கள், பல மூலிகங்கள், 6 மூலிகம் எல்லாம் கிடைக்கும். சரிதானே? அப்ப இந்த கூற்று சிம்பிளான ஒரு கேள்வி உண்டு. என்ன நாங்க படிச்சா சரி. 22ஆம் ஆண்டு 37 செஞ்சிட்டேன். 22ஆம் ஆண்டு மொரட்டுவ பேப்பர்ல 50ஆம் கேள்வியை பாருங்க. 50ஆம் கேள்வியை பாருங்க. 22 மொரட்டு 50ஆம் கேள்வி. 22 மொரட்டுவ 50ஆம் கேள்வி. வளிமண்டலத்தில் உள்ள நீராவி மூலக்கூறுகள் பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்வதில்லை. ஏனென்றா நீராவிர அளவு மாறலி, நீர் ஆவியாகிற அளவும் ஆவி ஒடுங்குற அளவும் மாறலியா இருக்கிறதால் எக்ஸஸ் எப்ப சக்தி வரும் கேட்டா, அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா சக்தி வரும். நடக்கிறது அது எப்ப பூகோள வெப்பம் அடையும்? அளவுக்கு அதிகமாக வாயு வெளியேற்றம் என்றால். அப்ப மெத்தேன் வாயு பூகோள வெப்பம் அளவுக்கு அதிகமாக பயன்படும். ஆனா நீராவிர அளவு மாறலி, வளிமண்டலத்தில் இருக்கிற நீராவிர அளவு மாறலி, நீர்வட்டம் காணப்படுறதாரு. அப்ப பங்களிப்பு செய்வதில்லை. சரி, ஏன் என்று சொன்னால் அதுக்கான காரணம் அழக தந்திருக்கிறான். என்ன? வளிமண்டலத்தில் உள்ள புவியில இருக்கிற மொத்த நீராவியின் அளவு நீர்வட்டத்தின் மூலம் ஒரு மாறா நிலை. நீர்வட்டம் என்னடாவனே, நீர் ஆவியாகிறது, ஆவி ஒடுங்கிறது முண்டதான் நடக்க போகுது. ரைட். 1வது விடு. 50ஆம் கேள்விக்கு 1வது விடு. சும்மா டெஃபினிஷன் 2018ஆம் ஆண்டு மொரட்டுவ கேள்வி கேட்டது. அடுத்தது 36ஆம் இலக்க கேள்வியை பார்த்துக் கொள்ளுவோம். 36ஆம் இலக்க கேள்வியை பார்த்துக் கொள்வோம். சரிதானே? 2022 மொரட்டுவ 36ஆம் இலக்க கேள்வி. பல்வேறு வட்ட சூழல் பிரச்சனைகள், சூழலில் நடக்கிற பிரச்சனைகள் தெரியணும். நாம் ஒவ்வொரு நாளும் குப்பை வத்த வைக்கிறோம், ஒவ்வொரு நாளும் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்றோம், ஒவ்வொரு நாளும் பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்றோம், தினமும் ஆபீஸ்கள்ல ஏசி யூஸ் பண்ணி இருக்கிறோம். அப்படித்தானே? தினமும் ஒரு வீடை கட்டணும்டா ஒரு மரத்தை அழிச்சிக்கு இருக்கிறோம். அப்படித்தானே நாம செய்யற வேலைகள். அப்ப என்ன நடக்கும்? ஒவ்வொரு நாளும் மோட்டார் பைசிக்கிள் இந்த புள்ளில் என்ன செய்யுமாடா, சைலன்சர் மேல போத்துல பூட்டிக்கு மோட்டார் பைக்கில் முருகிக்கு போறேன், இந்த பொம்பளை பிள்ளைய பின்னால போறேன். என்ன நடக்கும்? ஒழுங்கான தகனம் நடக்க மாட்டா, NO கேஸ் வெளியேறும். அது என்ன செய்ய போதாம்? அமிலமலைக்கு ஒளி ரசாயன புகாருக்கு காரணமா இருக்குது. ரைட். சோ கூற்றை பொறுத்த வரைக்கும் பாருங்க, போக்குவரத்தில் பயன்படுத்தப்படும் வாகனங்களின் காலில், அதாவது சைலன்சர் புகை போக்கிலிருந்து வெளியாகிற காலால NO வாயு வெளியேறும். அது அமிலமலைக்கு, பூகோள வெப்பமாதலுக்கு, ஓசோன் படைக்கு, ஒளி ரசாயன புகாருக்கு ஏற்படுவதில்லை. வாகன இதால வார NO வாயு தான் வெறும். ஆனா நாம் அதை இந்த கேள்விக்கு உண்மையாக இவரால GW பாதிக்கப்பட மாட்டா. அந்த கேள்விக்கு சரியென்றும் எடுத்திருக்கலாம், பிழைன்னும் எடுத்திருக்கலாம். ஆனா நான் அந்த கேள்வியை நான் கொஞ்சம் ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போறேன். ஏனென்றா இவரு எல்லா 4 பிரச்சனைக்கும் பங்களிப்பு செய்யும்னு சொல்ல இயலாது. மனே GWக்கு இவர் பங்களிப்பு செய்யற இல்லடா. ஆனா நாங்க பங்களிப்பு செய்யலாம் எடுப்போம். சரிதானே?
கொஞ்சம் அதை எக்ஸெப்ட் பண்ணி கொள்ளுங்க. பி கூற்றை பொறுத்த வரைக்கும் கைத்தொழில் சாலைகள் ஃபேக்டரிஸில் இருந்து அதிக அளவான SO2 வாயு வெளியேறும், அதிக அளவான NO2 வாயு வெளியேறும். அப்ப அதன் அமிலக்கூறுகளை கட்டுப்படுத்த வேண்டாம். ஃபேக்டரியில கட்டாயமாக ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும். அந்த அமில வாயுக்களை உறிஞ்சுறதுக்கு காரக்கூறுகள் காரங்கள் காணப்பட வேண்டும். கல்சியம் மெக்னீசிய காரங்கள், இந்த காரங்களுக்குள்ளால செலுத்தித்தான் அமிலத்தை உறிஞ்ச வைப்போம். சரி, சி கூற்றை பொறுத்த வரைக்கும் எரிபொருளாக உயிர்ச்சுவட்டி எரிபொருட்களான பயோடீசல் பயோ எத்தனால் என்பவற்றை பயன்படுத்தினோம்டா CO2 மட்டும் அதிகரிக்க மாட்டான். ஸ்பிரிட் கரண்ட் இல்லாட்டி அந்த காலத்துல என்ன செய்யறது தெரியுமா? நம்முடைய தயிர் சட்டி தான், தயிர் சட்டி, இந்த சட்டிக்குள்ள என்ன வாங்கண்டா சாக்கு எடுத்து, சாக்கு தெரிந்த சாக்கு நீங்க 2K கிட்ஸ் கண்டிருக்கவே மாட்டீங்க. சாக்குன்னு சொன்னால் ஒரு வகையான பொதி செய்யற ஒரு பொருள். சாக்கு சணலால செஞ்சிருப்பாங்க. அந்த சாக்குக்குள்ள பழைய வாகனத்திலிருந்து கலட்டின ஒயில் எரிஞ்சு முடிஞ்சு தகனம் அடைஞ்சி மிச்சம் இருக்கிற ஒயில் எடுத்து அந்த சாக்கில நினைச்சிட்டு அதை போட்டுட்டு அதுக்குள்ள நெருப்பு கொளுத்தி வச்சு, அந்த நான் சொல்றது நாங்க பழைய ஆக்களே சரிதானடா, அந்த காலத்துல ஒவ்வொரு வீடு வழியே இருக்கிற வேலிகள்ல அல்லது ரோட்ல நடுவுல வச்சு வைப்பாங்க வெளிச்சத்துக்கு. அந்த கரண்ட் கட் ஆகிற விதம் குறையும், அதிகம். அப்ப அது உண்மையாக எரிஞ்சு முடிஞ்சது என்ன செய்ய போகுது? கூட CO2 கண்ணுக்கு போக வெளியேறும். சிலாக்கள் என்ன செய்யறேன்டா, எங்களோட வயலுக்குள்ள என்ன செய்யறேன்டா, வயல் வெட்டுற டைம்ல என்ன செய்யணும்னா, யானை என்ன செய்யணும்டா, யானை நைட்ல வரும் வயலுக்குள்ள. ஏன்? அந்த யானைக்கு சாப்பாடு அங்க தள்ளி இருக்கிற பிரதேசங்கள்ல வயல் வெட்டி 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 முடிஞ்சா யானை ஊருக்குள்ள வார. நீங்க பார்த்துருப்பீங்களே ஃபேஸ்புக்ல, சம்மாந்தூருக்குள்ள யானை வாரது, இந்த ஊருக்குள்ள யானை வாரது, காரதி ரோட்டில் யானை போறது, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்ப யானை வரக்குள்ள என்ன செய்ய சொன்னா, வாகனம் என்ன செய்வாங்கடா, வயல்காரர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எங்களோட வயல் வேலை செய்யறவர் என்ன செஞ்சாருண்டா, கடைக்கு போய் பழைய டயர் தேஞ்ச பழைய டயர் எடுத்துக்கு வந்து என்ன வேற சொன்னா, டயர்ல ஒயில ஊற்றி போட்டு நெருப்பு போட்டு பத்து வைப்பார். டயர்ல இருக்கிறது என்ன? ரப்பர்ல என்ன இருக்கு? கார்பன். ரப்பர்ல என்ன இருக்கு? சல்பர் இருக்கு. என்ன நடக்கும்? பத்து வச்சு வெட்ட கறங்கி போறது எல்லாமே என்ன மகன் SO2 CO2 தான் வெளியே இறங்கி போகுது. அப்ப நாம அவர்கிட்ட சொல்லலாமா, மாமா பத்த வைக்கத்தாலே பூகோள வெப்பமாதல் நடக்க போகுது அல்லது அமிலமலைக்கு காரணமான வாயு நாமே வழி செல்ல இயலாது. நம்மளோட தேவைக்காக என்ன செய்யறோம்னா நாங்க பூகோள வெப்பமடை செய்யறோம். அப்ப CO2 மட்டம் அதிகரிக்க கூடாதுன்னா நாங்க யூஸ் பண்ண வேண்டிய எரிபொருள் பயோடீசல், எத்தனால் பயோ எத்தனால் ஸ்பிரிட்னு சொல்றேன், வெள்ளை நிறமான திரவம். R600A என்ற என்ன? ஐசோபியூட்டேன், ஒலிஃபீன். இந்த ரெண்டுமே தற்காலத்துல பயன்படுத்தப்படுற பூகோள வெப்பமாதல் நல்லா குறைக்கக்கூடிய மாற்று குளிரூட்டி திரவங்கள். இது ஓசோன் படையை பாதிப்பதில்லை, பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்கின்றன. இது ஓசோன் படையை பாதிக்க மாட்டாதாம், அது பிள்ளை மாறி வந்துட்டு. இந்த ரெண்டு பேரும் இந்த R600A அதே மாதிரி HFO ஒலிஃபீன்கள் ஓசோன் படையை பாதிப்பதில்லை, பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்கின்றன. இந்த கூற்றை பாருங்க பாப்போம். நான் ஏற்கனவே இந்த இடத்தை சொல்லிவிட்டேன். இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யும்டா, பூகோள வெப்பமடைதலுக்கு செலுத்தும் செல்வாக்கு மிக குறைவு. அப்ப இவன் சொல்லானா, இந்த HFOவும் இங்க பாருங்களாம் 85ஆம் பக்கம் தெளிவா சொல்லாங்களாம். HFO அதே மாதிரி R600A என்று சொல்ல இந்த ரெண்டு பேரும் என்ன செய்ய போதாம், பூகோள வெப்பமடைதலில் என்ன செய்ய போதாம், குறைவான பங்களிப்பை செய்யும். அப்ப இந்த இடத்துல நான் இந்த கூற்றை நான் என்ன செய்வேன்டா சரியான கூற்றா கருதுறேன். சரிதானே? அப்ப 4 கேள்விக்கு விட கொடுக்குறேன், 5வது விட கொடுப்பேனா. ஓசோன் படையை பாதிப்பதில்லை, இது ரெண்டும் என்ன செய்ய மாட்டாதாம், ஓசோன் படையை பாதிக்க மாட்டா, பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்யும். நான் அந்த கேள்விக்கு விட 5 கொடுப்பேனா. என்னடா அந்த கூற்றை நான் பிள்ளைகள் எடுத்துட்டேன். 22-36 முடிஞ்சு. 22-36ஆம் கேள்வியை முடிச்சிட்டேன். ரைட். 21 பாஸ் பேப்பர்ல வந்து 21ஆம் இலக்க கேள்வியை போகும். நாங்க செஞ்ச கேள்வி என்னென்ன? 2022 37, 2022 37, 2022 மொரட்டுவ
50 36 கேள்வி. கூற்று கேள்வியும் ஏபிசிடி தான் வழக்கமாக வாரதுல. 2021 ஆண்டு வந்து 2021 ஆண்டு வந்து கேள்விகளை பார்த்தோம்டா 25, அது மட்டுமில்ல 25, 36, 50. 2021, 25, 36, 50 கேள்வியை பார்த்து கொள்ளுவோமா. 2021, 25 ரைட். அடுத்து எழுதுவோமே. 2021, 25 கேள்வியை பார்த்துக்கொள்ளும். அப்போ நாங்கள் செஞ்ச கேள்வி 2, 3, 6, 7, 8, 10 கேள்வி. 25 கேள்வி பூகோள வெப்பமாதல், அதே மாதிரி அமிலமழை, ஒளி இரசாயன புகார் 3. அப்ப இந்த கேள்வி ஏன் பிழை என்று சொன்ன இதான் விளக்கம். இந்த கேள்விக்கு பிழை என்ன? பூகோள வெப்பமாதல் GW, அதே மாதிரி அமிலமலை AR, ஒளி இரசாயன புகார் 3க்கும் பங்களிப்பு செய்யற ஒரு பொதுவான வாயு என்னடா மனே? என்ன வாயு? NO வாயு. 1வது விடைக்கு. அதுக்கான காரணம் என்ன? வாகனங்கள்ற எரிபொருள் தகனம், உயிர்ச்சுவட்டு, ஃபாசில் fuels, உயிர்ச்சுவட்டு எரிபொருள் தகனம்டா நிலக்கீழ இருந்து ஏன் இந்த அரேபிய நாடுகளில் இருந்து பெட்ரோல்கள், பெட்ரோலியங்கள், என்ன கனிமங்கள் உற்பத்தியாக்கப்படுது என்று யோசிச்சு கொள்ளுங்க. நிலக்கரி வலு நிலையங்களில் இருந்து வெளிவிக்கப்படும் வெளியகற்றல் வாயு CO2 வாயு என்ன செய்ய மாட்டாது? CO2 வாயுவும் SO2 வாயுவாலை என்ன செய்ய மாட்டாது என்றால் இந்த எல்லா பாதிப்பும் நிகழமாட்டாது. 3வது கூற்று. இது சரியான கூற்று. இவரால ஓசோன் படை நலிவடைய மாட்டாது. வளிச்சீராக்கிகள், அதே மாதிரி குளிரேற்றிகள் இவற்றை பழுது பார்க்கும் போது வெளியேற்றப்படுற வாயுக்கள் குளோரோ புளோரோ கார்பன், HCFC, HFC, இந்த வாயுக்களால் அமிலமழை பாதிக்கப்படுமா? இல்லதானே மனே? பூகோள வெப்பமாக நடக்கும், ஒளி இரசாயன புகாரும் நடக்கும். ஆனா இது நடக்க மாட்டாது அமிலமழை. மாநகர திண்ம கழிவுகளை முறையற்ற விதத்தில் அகற்றுவதால் உற்பத்தியாகும் வாயுக்கள். மெத்தேன் வாயுவால அமிலமழை வராது. ஓசோன் படை நலிவடையாது. ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வாயுக்கள் வெளியேற்றப்படும்? உயிர் எரிபொருள் தகனமடையும் வாகனங்களிலிருந்து வெளியேற்றப்படும் வெளியகற்றல் வாயு பயோடீசல், SO2 வாயு. இந்த வாயுவால அமிலமழை நடக்கும், ஓசோன் படை நலிவடைதல் நடக்க மாட்டாது. 25 கேள்விக்கு 1வது சிம்பிளான கேள்வி. இதை வைத்த நான் 22 கேள்விக்கு இந்த விடை பிழையாக்கி விட்டேன். அதே மாதிரி இதுல 3 கேள்வியாமா. இன்னொரு கேள்வி 21 வந்த கேள்வி மனே 36 இலக்க கேள்வி. 36 இலக்க கேள்வி. 36, 21, 36, 2021, 36 இலக்க கேள்வி. ரெண்டாயிரத்தி 21, 36 இலக்க கேள்வி. 2021, 36 இலக்க கேள்வி. என்னையாம்? பின்வருவனவற்றுள் ஆவிப்பரப்புள்ள அலசல் சேர் ஹைட்ரோ கார்பன்களும் பூகோள சூழல் பிரச்சினைகளுக்கும் இடையிலான தொடர்பு. CFC, HCFC, HFC 3ம் பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்யும். ஏ கூற்று. CFC பங்களிப்பு செய்யும். HCFC அதுக்கு இது 1996 ஆண்டு இவரை நிப்பாட்டிட்டாங்க. நமக்கு இதை பத்தி தெரியும். உங்களுக்கு எல்லாம் இதை பத்தி கேள்வி படிக்க மாட்டீங்க. HFC தற்காலத்துல பயன்படுத்தப்படுற R600A, அதே மாதிரி HFO. இப்ப நீங்க நம்மளோட ஃப்ரிட்ஜ் இருக்குதானடா, குளிர் நம்மளோட ஃப்ரிட்ஜில், அதே மாதிரி கூலர்ல பாருங்க, இப்படி போட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லி போட்டு R600A எழுதி போட்டு இவன் பாருங்க, புது ஃப்ரிட்ஜில் ஒரு பச்சை கலர் இலையெல்லாம் போட்டு இருப்பார். இதெல்லாம் என்ன செய்ய மாட்டார்? பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்யும். ஏ கூற்று சரி. பி கூற்றை பொறுத்த வரைக்கும், கூற்று பியை பொறுத்த வரைக்கும் CFC மாறன் மண்டலத்தில் குளோரின் மூலிகங்களை உருவாக்கி ஓசோன் படையை தேவையடைவதில் பங்களிப்பு செய்யும். CFC என்ன செய்யும்டா? CFC எங்க உடையுமாம்? படை மண்டலத்தில் அல்லது மேல் மண்டலத்தில தான் உடைஞ்சி, மேல் மண்டலத்தில் உடைஞ்சி குளோரின் மூலிகத்தை உருவாக்கி ஓசோன் படையை நலிவடைய செய்யும். அது எந்த மண்டலத்தில் உடையும்? அப்ப படை எங்கே? இவர் தான் எங்க உடைவார்? இவர் தான் கீழ் மண்டலத்தில் உடைவார். மாறன் படை இடை வெப்பமண்டலம். HFC ஆனது படை மண்டலத்தில் குளோரின் மூலிகத்தை உருவாக்கி, நான் சொல்லிட்டேன் HFC எங்க உடையும்? HFC இருக்கிற பிணைப்பில் H மூலிகம்,
அதாவது CH பிணைப்பு என்ன செய்யுமாம் கீழ் மண்டலத்திலே அல்லது மாறன் மண்டலத்தில் உடையும். நான் சொன்ன வசனங்கள் அப்படியே நான் சொல்லிட்டேன். நான் தேர்வு படிப்பிக்கொள்ள சொன்னேன். டேய் ஒரு PCSக்கு ஒரு 8 பாயிண்ட் சொல்லியிருப்பேனாக்குமே, இன்னைக்கு மறந்து வைத்து. ஓசோன் படைக்கு 13 குறிப்பு சொன்னேன். அமிலமலைக்கு 14 பாயிண்ட் சொன்னேன். ஒளி ரசாயன புகாருக்கு தான் 8 பாயிண்ட், பூகோள வெப்பமாதலுக்கு 12 பாயிண்ட்ஸை சொன்னேன். சொல்லிப்போட்டு என்ன சொன்னேன், இவ்வளோத்தையும் படிச்சா காணும், யோசிக்க வேண்டாம், இது இன்ஆர்கானிக் மாதிரி கடல் இல்லை, சின்ன விஷயம், கேள்வி இதுக்குள்ளதான் கேட்பானு சொன்னேன். பாத்தீங்களா, நான் சொன்னதை தாண்டி ஒரு கேள்வி வரல, எல்லாம் அதுக்குள்ள ஹைலைட் பண்ணின பாயிண்ட்ஸ் இருக்குள்ள குறிப்புகளாம் இருக்குது. CFC HCFC இரண்டும் படை மண்டலத்தில் குளோரின் மூலிகங்களை உருவாக்கி ஓசோன் படை. இங்க பாருங்கள், CFCல என்ன பொண்டுடையும் குளோரின் மூலிகம் உடையும். HCFCல என்ன உடையும் என்று சொன்னால் HCFCல H மூலிகம் உடையும். அதுக்கு பிறகு என்ன மூலிகம் உடையுமாம், அது திரும்ப ஆவியாகி போகும். இதுக்கு ஒரு கதை சொன்னேன், இவர் உடைஞ்சி திரும்ப ஆவியாகி போய் குளோரின் மூலிகம் எங்கோடைய குளோரின் மூலிகம் உடையிற இடம் என்ன படை மண்டலத்தை உடையும் என்று சொன்னேன். சரியான கூற்று. நான் சொன்னதை தாண்டி ஒரு கேள்வி வரல. 2021 50ஆம் இலக்க கேள்வி. 2021 50ஆம் இலக்க கேள்வியை பாருங்க. 50ஆம் இலக்க கேள்வி 2021 50ஆம் இலக்க கேள்வியை பாருங்க. எப்படி சொல்லாங்களா, வளிமண்டலத்தில் ஓசோன் உண்டாக்கப்படுவதில் அணுவுக்குரிய ஆக்சிஜன் அத்தியாவசியமான காரணி. ஓசோன் உண்டாகணும்டா ஆக்சிஜன் வாயு படை மண்டலத்துல யூவியை தாக்கி ஓ மூலிகத்தை தரும். இந்த ஓ மூலிகம் என்ன செய்யும்டா, வழியில இருக்கிற ஆக்சிஜனை தாக்கி ஓசோனை உருவாக்கும். அதுக்கு அணுநிலை ஆக்சிஜன் தேவை. இது இயற்கையாக நடக்கிற ஒரு காரணி. மூலக்கூற்று ஆக்சிஜனை பிரியடைய செய்வதன் மூலம் மாத்திரம் வளிமண்டலத்தில் அணுவுக்குரிய ஆக்சிஜன் கிடைக்கும். இல்லை, இப்படியும் கிடைக்கும். இது என்ன முறைன்னு சொல்றது, இயற்கை முறைன்னு சொல்றது. இந்த NO2 வாயு இருக்காருதான், இவரு யூவி கதிர்ப்பை பெற்றால் கீழ் வளிமண்டல சக்தி சூரிய கதிர்ப்பு பெற்றாலே காணும் NO+O மூலிகம் வருது. பாத்தீங்களா, இவராலையும் வருந்தானே. அப்ப முதலாவது கூற்று சரி, இரண்டாவது கூற்று பிழைதானே. எஸ் 21 பார்த்தோம். 21 மொரட்டுவ பேப்பரை பார்த்து கொள்ளுவோம். 21 உங்களுக்கு நான் 2ஐயும் செஞ்சு போறேன், பாஸ் பேப்பரையும் செஞ்சு. இது பாடம் கஷ்டம் இல்லை, கொஞ்சம் ஒரு 7 நாள்னு சொன்னேன், கணக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் எந்த பாடத்தையும் படிக்காம போகாத ஒரு நல்ல எடுக்கலாம். கஷ்டமான பாடங்களை கணிப்புகள் இருக்கிற பாடத்தை இப்ப கல்குலேஷன் பாடம் எல்லாம் செய்யணும், மெனக்கெடணும், விட எடுக்கணும், சுருக்கணும், கஷ்டப்படணும். ஆனா இந்த பாடம் எல்லாம் மகன் எந்த விதமான ட்ரபிளையும் தராது. இது ட்ரபிள் மேக்கரே இல்லை, இது ஈஸியான பாடம் தான். இது 21 என்ன பிரச்சனை, நீங்க படிக்கிற இந்த பாடத்தை இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறல்ல. மொரட்டுவ பேப்பர்ல 36ஆம் இலக்கு கேள்வியை பார்ப்போம். 36ஆம் இலக்கு கேள்வியை பார்த்து கொள்ளுவோம். 36 மொரட்டு 36 ஒளி இரசாயன புகார் தொடர்பான சரியான கூற்று. சூரிய ஒளி உள்ள போதும் வாகன நெரிசல் உள்ள சந்தர்ப்பத்தில் ஒளி இரசாயன புகார் ஏற்படுகிறது. ஒரு வெப்பநிலை ஒரு 15க்கு மேற்பட்ட வெப்பநிலை இருக்கக்கூடும். சூரிய ஒளி பரவலா இருக்கணுமா, வெப்பநிலை சொல்லி ஆகணும். வாகன நெரிசல் இருக்கணும், அப்ப என்ன செய்யுமாம், ஒளி இரசாயன புகார் தோன்றி ஒரு சூரிய ஒளி அந்த பிரதேசம் ஒரு கபிலமா இருக்கும். நம்முடைய நாட்டுல கொழும்புல இங்கெல்லாம் இல்லை. வெற்று கண்ணுக்கு புலனாகும் ஒரே ஒரு வழி மாசடைதல். சரியான கூற்று. கண்ணால பார்க்கலாம் ஒளி இரசாயன புகாரை. வாகன காலல்களில் இருந்து வெளியேறும் ஹைட்ரோ கார்பன்கள் தாழ் வளிமண்டலத்தில் ஓசோன் உருவாதலுக்கு காரணமாக இருக்கிறது. ஓசோன் உருவாகிறதுக்கு பொதுவான காரணம் ஹைட்ரோ கார்பன்களில் NO2 வாயு NO வாயுவாகவும் ஓ மூலிகமா மாறி இந்த ஓ மூலிகம் வழியில இருக்கிற ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சு ஓசோனை உருவாக்குறது. ஓசோனை உருவாக்குறதுக்கு பொதுவான காரணம் NO2 வாயு. ஹைட்ரோ கார்பன்கள் சொல்லலாமா, இல்ல, நான் விளக்கங்களை சொல்றேன். அதாவது இங்கு உருவாக்கப்படும் ஓசோன் ஒரு நச்சுத்தன்மையற்ற வாயு. ஓசோன் நல்ல வாயுவா, ஓசோன் நல்ல வாயுன்னு நினைக்கிறீங்களா? ஓசோன் நல்லது தானே சார், தண்ணியே சுத்திகரிக்கலாம். அதே மாதிரி தண்ணி ஓசோனால சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி இருக்குதானே, ஓசோன் நல்லம் தான், இல்லைன்னு சொல்லல.
ஏன் ஓசோனை பயன்படுத்தணும்? ஓசோனால சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை நீண்ட நாளைக்கு வச்சிருக்கேடாடா. இவன் சொல்லலாம் இந்த பஸ் இந்த லொரி அனுபவமே ஒரு ஜோன் லொரி போகுது, தண்ணி லொரி போகுது. இதான் இதுக்குள்ள ஓசோன் தான் போறாது. பேர் ஓசோன் எக்குவா டிசைன் இல்லை, அது பேர் எக்குவா எக்குவா ஓசோன் இதெல்லாம் பொதுவான பேர்கள். அப்ப ஓசோனால என்ன செய்யும் என்றால், ஓசோன் ஒரு நச்சுத்தன்மையான வாயு. ஓசோனால தான் பெராக்சியாசெட்டைல் நைட்ரேட் பிபிஎன் போன்ற நச்சுத்தன்மையான குறுஞ்சங்கில் அல்டிகைட்டுகள் தோன்றுது. ஓசோன் நல்லமில்ல, நச்சு வாயுவா. வளிமண்டல ஓசோன் மேல இருந்தா தான் நல்ல, கீழே இருந்து நல்லமில்ல. 36 முரட்டு 36. அதோட முரட்டுவே 50ஆம் இலக்க கேள்வியை பாருங்க. 50ஆம் இலக்க கேள்வியை பாருங்க. 2021 முரட்டுவே 50ஆம் இலக்க கேள்வியை பார்த்து கொள்ளுவோம். தற்காலத்தில் CFCக்கு பதிலாக HFC மெச்சோஃபோம் பயன்படுத்தப்படும். உண்மைதான். CFC இப்ப இல்லை, இப்ப இல்லாததை நாங்க பயன்படுத்துறோம். CFC 96ஆம் ஆண்டு நிப்பாட்டிட்டாங்க. இப்ப பயன்படுத்துறது HFC. அதை விட பெஸ்ட் என்ன பாரு தெரியுமா? HF. நம்ம நாட்டுல இவர் இருக்கு, வெளிநாடுகள் இவர் மட்டும்தான் இருக்கு. வெளிநாடுகள்ல இருந்து வர ஃப்ரிட்ஜில், வெளிநாடுகள்ல இருந்து இருக்கிற ஃப்ரிட்ஜில் இந்த HFC இருந்தா அந்த ஃப்ரிட்ஜை ரிஜெக்ட், அந்த உற்பத்தி எடுக்க மாட்டாங்க, அவங்க விற்க மாட்டாங்க. சைனாவில எல்லாம் இந்த HFC பயன்படுத்தப்பட இல்லை. அமோனியா NH3 அது பயன்படுத்தப்பட இருக்குது, குளிரூட்டி திரவங்கள். HFC மற்றும் HFO என்பன எவ்வித சுத்தாத பிரச்சனையும் ஏற்படுத்தாது. HFO என்ன பிரச்சனை ஏற்படுத்தும்? HFC HFO என்ன பிரச்சனை ஏற்படுத்துமா? இவங்களால பூகோள வெப்பமாதல் நடக்கும். அவன் எவ்வித பிரச்சனை நடக்க மாட்டான்னு சொல்லுவானே. ரைட். 2021 பாஸ் பேப்பர்ல வந்து 36, 25, 50. 2021 மொரட்டுவ பேப்பர்ல வந்து 36, 50ஆம் கேள்வியும். ரைட். அடிக்கடி சொல்ல ஒரே வசனம் தான், பெராதனியே ரைட் ஒரு குணவா மாறும், மெடிசின் டென்டலா மாறுமா? நான் உங்களை பயமுறுத்தாட்டல சொல்றேன், முக்கியத்துவத்தை வலியுறுத்துறேன். ஏன் இதுகளை படிக்கணும்ண்டு. படிக்கா போக இயலாது. 2020ஆம் ஆண்டுக்கு போவோமனே. 2020ஆம் ஆண்டு வந்து 36ஆம் இலக்க கேள்வி. 2020ஆம் வருஷம் வந்து 2020 36ஆம் இலக்க கேள்விக்கு போகும். எப்படியாம்? CFC HCFC HFC இது சிம்பிளான டாஸ்க். ஐசே இது சின்ன விஷயம். நீங்க சும்மா CFC எல்லாம் இன்னையோ உலகத்தை கொண்டு போய் உங்களுக்கு படிப்பிக்க சின்ன விஷயம் இதுகள் எல்லாம். இன்னும் 7 மாதம் தியரி படிக்க வேண்டாம், சும்மா சலன்னு விட எடுக்கலாம். CFC HCFC ஆகிய கூட்டங்கள் இரண்டும் மேல் வளிமண்டலத்தில் குளோரின் இன்றிய மூலிகங்களை உருவாக்கும் ஆற்றலை உடையன. குளோரின் இன்றிய மூலிகங்களை அப்ப என்ன செய்யும்டா? CFC குளோரின் மூலிகம் விட்ட கரங்கி பிளஸ் மற்ற சேர்வு. HCFC என்ன செய்ய போதாம்? குளோரின் மூலிகத்தோட மற்ற மூலிகங்கள். அப்ப என்ன செய்ய போதாம்? கூட்டு பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், CFC HCFC ஆகியன குளோரின் இன்றிய மூலிகங்களை என்ன செய்யும்டா? குளோரின் விட்ட கரங்கி பெய்த்திருவன்னு சொல்ல வாரான். சரிதான், குளோரின் வெளியே வைத்திருவேன். பிணைப்பு இதுல இருக்கிற பிணைப்பு என்ன பிணைப்பு உடைய போகுது? CCl பிணைப்பு உடைஞ்சா மூலிகங்கள் தான் வெளியேற போகுது. அதைத்தான் சொல்ல வாரான். B கூட்ட பாருங்க, HFC HCFC ஆகிய கூட்டங்கள் மேல் வளிமண்டலத்தில குளோரின் இன்றிய மூலிகங்கள். பிள்ளை HFC என்ன செய்யும்டா? HFCல குளோரினே இல்லை. அப்ப அந்த கூட்டுப்பிள்ளைதான் HFCல எங்கடா குளோரின் இருக்குது? ஹைட்ரோ புளோரோ கார்பன்ல குளோரின் எங்கடா இருக்குது? இல்ல. CFC HCFC HFC வலிமையான பச்சை விட்டு வாய்க்கள். இது மூணுமே நல்லா ஆக பயங்கரமாக ஐயார உறிஞ்சும். என்ன காரணம்? வழியில அதிக அளவா காணப்படும் நீண்ட ஆயுட்காலம் ஐயார உறிஞ்சும். CFC HCFC HFC மூன்றுமே ஓசோன் படை வரிதாக்கலுக்கு கணிசமான பங்களிப்பு செய்யும். HFCயால ஓசோன் படை அழிய மாட்டாது. HFCயால ஓசோன் படை அழிகிறது. அப்ப என்ன விட சரி? AC தான் சரியான விடையா இருக்குது. இவர் சொல்றது குளோரின் இன்றிய மூலிகங்கள்டா இவரை கழிச்சு மிச்சமா வாரது என்ன? இதை கழிச்சு மிச்சமா வார என்னன்னு கேட்கார். சரிதானே?
ரைட். வினா இலக்கம் 21 வந்து 20ஆம் ஆண்டு வந்து வினா இலக்கம் 50. 20ஆம் ஆண்டு வந்து 2020ஆம் ஆண்டு வந்து கேள்வி இலக்கம் 50. என்ன கேட்டார், உங்களுக்கு ஒரு படிப்பினையா சொல்றேன். சரி, இந்த ஓல் ஆன்சரை பத்தி என்ன நினைக்கிறேன்? எக்ஸாம் எழுதுற பிள்ளைக்கு ஓல் ஆன்சர் ஒன்று தெரியாது. அந்த பிள்ளைக்கு கேள்விக்கு விட 1 2 3 4 5 தான் தெரியும். எக்ஸாம் எழுதி வந்தது போல ஓல் ஆன்சர் வரும். அப்போ எக்ஸாம் எழுதக்கூட யாரும் தெரியுமா ஓல் ஆன்சர்ன்னு சொல்லலாம்? இல்லை தானே. நமக்கு தேவை விடு, என்ன செய்வ விட தான் தேவை. அப்போ நாங்கள் அதை கொஞ்சம் ஃபைனலுக்கு கணக்கு செய்யக்குள்ள விடைக்கு தான் போகணுமா, இது ஓல் ஆன்சர் வருமானு யோசிச்சு போனீங்கள் பிழைச்சிருவீங்கள். அதிக வாகன நெரிசல் உள்ள நகரத்தில் எங்கே? கொழும்புல, கடுவலையில், இந்தியாவில் டெல்லியில், சைனாவில் பீஜிங்கில். எல்லாம் எப்படி தெரியும்? ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற விஷயம் தானே மனே. அதிக வாகன நெரிசல் உள்ள நகரங்களில் நல்ல பிரகாசமான சூரிய ஒளிக்கும் ஒரு நாளில் வலிமையான ஒளிசான போற காண முடியும். இந்த கூட்டு சரி வெப்பநிலையை பத்தி கதை கேட்டு அந்நிறம் எடுத்த பிள்ளை சரின்னு போட்டிருக்கும் விடையே. அந்த கிளி விட சரின்னு போட்டிருக்கும். இப்ப நாங்க என்ன செய்யறது தெரியுமா? ஸ்கீமை பிரட்டி பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. 2020ஆம் ஆண்டு வந்து ஸ்கீமை பிரட்டி பார்த்தோம்டா. ரைட். நல்ல 50ஆம் கேள்வி, சூரிய ஒளி இருக்கணும். வாகனங்களில் வெளிப்படுத்தும் தொகுதிகளினால் என்ன? சைலன்சர், புகைபோக்கியால் காலப்படும் சிறிய துணிக்கைகளாலும் நீர் சிறு துணிக்கைகளாலும் சூரிய கதிர்ப்பு சிதறப்படுவதிலே ஒளி ரசாயன புகார். அங்க என்ன வரணும்? ஓசோன் படை இருக்கணும். நான் சொல்ல விளங்குதா? வெறுமனே சிறு துணிக்கை மட்டும் போதாது மகன், மூலிகங்களும் அங்க தேவைப்படுது. ஓசோன் படை இருக்கணும், பேன் பிபிஎனும் இருக்கணும். சும்மா நீர் சிறு துணிக்கையிலும் போதாதே, அங்கிருந்து வார மூலிகங்களும் தேவைப்படுது. அப்ப அந்த இடத்துல மிஸ் ஆகின விஷயம் என்ன? மூலிகங்கள், ஓசோன் கதிர்கள், பேன் பிபிஎன் தான் அதுக்குரிய காரணமா இருக்குது. 2021 மொரட்டுவ பேப்பர்ல வந்து 2021 முடிச்சுட்டோம். 20ஆம் ஆண்டு வந்து மொரட்டுவ பேப்பர்ல 20 மொரட்டுவையில இருக்குதா? 2020 மொரட்டுவ பேப்பர்ல 50ஆம் கேள்வி. 2020ஆம் ஆண்டு வந்து மொரட்டுவ பேப்பர்ல வந்து 50ஆம் இலக்க கேள்வியை பாருங்க. குளிரூட்டிகள் ஃப்ரிட்ஜில் ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்களுக்கு பதிலாக ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்களை காட்டிலும் ஹைட்ரோஃப்ளோரோ ஒலிஃபீன்கள், இங்க பாருங்க, இவரை பயன்படுத்துறத விட ஆக பெஸ்ட் ஐசோபியூட்டேனும் ஒலிஃபீன்களும். ஏன் சொல்லுங்க பார்ப்போம்? இவர் பூகோள வெப்பமாதலுக்கும் ஓசோன் படையை இவர் அளிக்குமே, அதை விட ஆக நல்ல இவர் தான். ஏனென்றா இவங்க என்ன செய்யுமாம்? ஆயுட்காலம் குறையடாமனே. ஆயுட்காலம் குறைஞ்சவங்கன்னு சொன்னா பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்கிற ஆற்றல் குறைய. இது நல்ல சூழல், நேயமானது. புவியை வெப்பமடைய செய்யும் ஆற்றல் இவரை விட இவர் கொஞ்சம் நல்லா வெப்பமடை செஞ்சாலும் இவரை விட. ஏன்னு சொன்னா இதுல விலை கடும் கூட. இந்த குளிரூட்டு ஃப்ரிட்ஜில் விலை ஏன் கூட வருது? ஃப்ரிட்ஜில் விலை கூட சொன்னா நீங்க நினைச்சிக்கல, இந்த பாக்ஸ் சைஸ் அளவை சொல்லலாம், அது பிளாஸ்டிக் ரப்பர், அதால ஒன்றும் இல்லடா. ஃப்ரிட்ஜுக்கு விலை கூட என்ன காரணம் சொன்னா ஒன்று அதுக்குள்ள இருக்கிற குளிரூட்டி திரவங்கள், அதுல இருக்கிற குளிரூட்டி திரவங்கள் தான் மெயினான காரணம். சரியா? வேற ஒரு காரணமும் இல்லை. நீங்க நினைக்கலாகும் சைஸ், அது என்னடா அது அந்த 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 ரப்பர் பிளாஸ்டிக் அந்த செய்யற மெட்டீரியல் ஃப்ரிட்ஜில் பொடி, அதுக்கு வெயிட் விலை இல்லை. குளிரூட்டி திரவங்கள் தான் வெயிட் இருக்கு, விலையா இருக்கும். சரிதானே? 2020ஆம் ஆண்டு மொரட்டுவே 50ஆம் கேள்வியை பார்த்தேன். மொரட்டுவே 50ஆம் இலக்க கேள்வியை பார்த்து விட்டேன். அதோட சேர்த்து 35ஆம் கேள்வியை செய்யலாம். அது நீர் மாசடைதலோட நாங்கள் அடுத்த பகுதியா தானே அந்த நம்ம அதை படிச்சுட்டு செய்வோம். சரியா? 2019ஆம் வருஷத்துக்கு போவோம். என்ன 2019ஆம் வருஷத்துக்கு போவோம். நான் இப்ப செஞ்ச கேள்வி 2020 பாஸ் பேப்பர்ல வந்து 50 பாஸ் பேப்பர்ல வந்து 50ஆம் இலக்க கேள்வியும் 36ஆம் இலக்க கேள்வியும். 2020 மொரட்டுவையில வந்து 50ஆம் இலக்க கேள்வியும். 2019 பார்த்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு 2019 பார்த்துக் கொள்ளுவோம். 2019ஆம் இலக்க கேள்வியை பார்ப்போம். நாங்க
ஒவ்வொரு கேள்வி செய்யக்கூட அந்த கேள்விக்கு கீழே விளக்கங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு படிக்கக்குள்ள ஈஸியா இருக்கும். அந்த கேள்வி இப்படித்தான் அந்த கேள்வி உடைக்கலாம்னு ஈஸியா இருக்குவேங்க. 2019 வருஷம் வந்து பேப்பரை பார்ப்போமே. 2019 பாஸ் பேப்பர் 19 வந்து இந்த கேள்வி 1936 2019 36ஆம் இலக்க கேள்வி என்னையா? வளிமண்டலத்தில் CO2 மட்டம் எப்படி கூடுது? வளிமண்டலத்துல CO2 மட்டம் எப்படி கூடுது? கூற்ற பாருங்க. அது கடல் நீரின் அமிலத்தன்மை அதிகரிப்பதில் பங்களிப்பு செய்யும். அப்ப CO2 மட்டம் கூடினா ஹென்றி என்று ஒரு ஆளிக்க. ஹென்றி கெமிஸ்ட்ரியில ஹென்ரியின் விதி என்று விதி இருக்கு. அதாவது அந்த வாயு தண்ணீர கரைஞ்சி வார செறிவுக்கும் வாயு வழியில இருக்கிற பிரயோகிக்கிற பகுதி அமுக்கத்துக்கும் இடையிலான தொடர்பை சொல்லும் ஹென்ரியின் விதி. என்ன விதி? ஹென்ரியின் விதி சொல்லுதான், ஒரு வாயு தண்ணீர கரைஞ்சி அதுக்கு செறிவு வரும், வழியில நிலவின அதுக்கு ஒரு பகுதி அமுக்கம் வரும். அப்ப கடல் தண்ணீர CO2 வாயு கரைஞ்சால் கடல் தண்ணீர pH பெருமானம் குறையும். அப்ப கடல் தண்ணீர அமிலத்தன்மை என்ன செய்யுமாம்? அதிகரிக்க செய்யும். சரிதானே மானே? பி கூற்ற பொறுத்த வரைக்கும் அது நீர்நிலைகளின் வன்மையை குறைக்கிறது. CO2 வாயு தண்ணீர கரைஞ்சால் என்னையா மாறுமாம்? CO3 மாறும். அது கரைஞ்சு என்னையா மாறுமாம்? HCO3 மாறினா நீர வன்மை குறையுமா? கூடுமா? கூடும். அது சூரியனிலிருந்து வரும் யூவி கதிர்ப்பை வலிமையாக உறிஞ்சும். CO2 வாயு உறிஞ்சுறது யூவியா? IR தான் உறிஞ்சும். டி கூற்று அமிலமலைக்கு பங்களிப்பு செய்வதில்லை. சரி, அமிலமலைக்கு பங்களிப்பு செய்யணும்டா அவரை pH பெருமானம் 5.6 விட குறைஞ்சிருக்கணும். 5.6 விட குறைஞ்சிருந்தால்தான் அது அமிலமலைக்கு பங்களிப்பு செய்யும். 2019 வருஷம் வந்து 50ஆம் இலக்க கேள்வியை பாருங்க. என்னையாம்? CFC ஓசோன் படை நலிவடைதலுக்கு பங்களிப்பு செய்கின்ற போதிலும் HFCயின் பங்களிப்பு புறக்கணிக்கத்தக்கது. CFC பங்களிப்பு செய்யும், ஆனா HFC புறக்கணிக்கத்தக்கது. ரெண்டும் பங்களிப்பு செய்யும் தான். ரெண்டு புறக்கணிக்கிற அளவுக்கு இல்ல மகன். பிள்ளை, அது கூற்று பிள்ளை. சில நேரங்கள் அந்த கூற்றுக்கு சரி கொடுத்தும் வைக்கலாம். டிபெண்ட் ஆன் தி ஸ்கீம். அந்த கேள்விக்கு டிபெண்ட் ஆன் ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி விடைகள் மாறுபடலாம். நாங்க அதை கொஞ்சம் தெளிவாக விளங்கி எடுக்கணும். என்ன ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். அங்க ஓல் ஆன்சர் கொடுத்து ஓல் ஆன்சர் கொடுத்து வச்சுக்க, குழப்பம் பண்ண ஓல் ஆன்சர் தான். நாம சரி எடுத்தாலும் டேய் நீ பயப்படாம சரி எடுக்க எடுக்கும். நீ ஒன்று மேல் வளிமண்டலத்தை அடைவதற்கு முன் HFC முற்றாக பிரியும். HFC எங்க பிரியுமா? HFCயில் இருக்கிற CH bond கீழ் வளிமண்டலத்திலே பிரியும். சரி விட சிலவன் என்ன செய்வான்டா, இந்த கேள்விக்கு அதிகமா 2ஆவது விட கொடுக்கலாம், இல்லாட்டி 3ஆவது விட, 1ஆவது விட வர மாட்டான். சரியா? அதை நாங்க விளங்கினா சரி. மொரட்டுவ பேப்பர்ல 2019 பேப்பரை பார்ப்போம். 2019ஆம் ஆண்டு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். 2019ஆம் ஆண்டு என்ன நடந்திருக்கு? 2019ஆம் ஆண்டு என்ன நடந்திருக்குண்டா, வினா இலக்கம் 40 பார்ப்போம். வினா இலக்கம் 40 எல்லாம் செய்யலாது. 2019 மொரட்டுவ வினா இலக்கம் 40ல கூற்ற பாருங்க. நைதரசன் சேர்வை இனங்களில் பச்சை வீட்டுக்கு அதிக அளவு பங்களிப்பு செய்யும் வாயு N2OS. இந்த வாயு மட்டும்தான் நைதரசன்ல பச்சை வீட்டுக்கு பங்களிப்பு செய்கிற வாயு. நீர்க்கரைசலொன்னின் pH, தரப்பரமானங்கள், கடத்து திறன், கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு, நீரின் தரத்தை அறிய உதவும் பௌதீக பரமானங்கள் ஆகும். நான் இதை படிச்சு தரக்கோல ஒரு வசனம் சொல்லுவேன். என்ன வசனம் சொல்லுவேன் என்றால், நீரின் தரப்பரமானம் என்ற தலைப்பை போட்டு ஒரு தலைப்புல போட்டு ஒரு வசனம் சொல்லுவேன். என்று சொன்னால், நீர தரமானத்தை மாற்றிக்கொள்ளும் பௌதீக பரமானங்கள் என்று சொல்லுவேன். வெப்பநிலை, கடத்துதிறன், கலங்கள் தன்மை, அதே மாதிரி இரசாயன பரமானங்கள்ல pH வரும். என்ன வரப்போதாம்? இரசாயன
தரப்பரமானங்களுக்குள்ள இந்த pHங்கிறது நீர்ல கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் அளவெல்லாம் இரசாயன தரப்பரமானங்களுக்குள்ள வந்துடும். கவனம், அதனால சொல்லித் தருவேன். அதுகளை பௌதிக தரப்பரமானங்களுக்குள்ளதான் என்ன வரும் என்று சொன்னால், நான் சொன்ன வெப்பநிலை, நான் சொன்ன கடத்துதிறன், கலங்கள் தன்மை எல்லாம் வரப்போகுது. அப்ப இதுல இந்த கூற்று பிழை. 2 வசனம் இருக்குது. எரிமலை வெடிப்பு அமிலமலைக்கு பங்களிப்பு செய்யும் இயற்கை செய்முறை. எரிமலை வெடிப்பாலே NO கேஸ் உருவாகும். அது மட்டுமில்லை, இவரோட அதிக அளவாக CSO2 வாயு உருவாகி கொள்ளும். கூற்று D பொறுத்த வரைக்கும் அசை போடும் விலங்குகளின் உணவு கால்வாய் தொகுதிகளில் இருந்து வெளியேறும் மெத்தேன் வாயு ஓசோன் படை வலிதாக்கத்தில் மெத்தேன் வாயு வெளியாகுது உண்மைதான். இவர் ஓசோன் படை வலிதாக்கலுக்கு, ஓசோன் படை அழிக்கிறதுக்கு எந்த விதமான பங்களிப்பையும் செய்யாது. ரைட். 2019 முரட்டுவ 50ஆம் இலக்க கேள்வி. HFCs CFC தானே, HFC இந்த ரெண்டு பேரும் மாறன் மண்டலத்தில் ஹைட்ராக்சி மூலிகங்களுடன் தாக்கமுற்று சிதைவடையக்கூடியன. மாறன் மண்டலத்தில் ஹைட்ராக்சி மூலிகங்களுடன் தாக்கமுற்று சிதைவடையக்கூடியது. அப்ப என்ன செய்யமண்டா, இதுல இருக்கிற ஹைட்ராக்சி என்றா OH மூலிகங்களோட இதுலயும் H மூலிகம் இருக்கும், இதுலயும் H மூலிகம் இருந்து சிதைவடை தாக்கம் அடையும். சரியான கூற்று. 2 பேரும் மூலிகத்தால் தாக்கமடைந்து கொள்ளும். ஓசோன் படை அழிவடைய செய்யும் இயல்பு HCFCயை விட HFCக்கு மேல உயர்வு. ஓசோனை உடைக்கலாமாறு CFCயும் HCFC தான் உடைக்கும். HFC உடைக்குமா? இல்லை, பிழையான கூற்று. 2019ஆம் ஆண்டு வந்து கடந்த கால பேப்பர்ல 36ம் 50ம், 2019 வந்த மொரட்டுவ பேப்பர்ல வந்து 40ம் 50ஆம் கேள்வியும் விளங்குது. நான் சொன்னேன். இப்போ நான் உங்களுக்கு பிள்ளைகள் 2019 24 வரைக்கும் வந்த இந்த மாடல் பேப்பர் மொரட்டுவே செஞ்சு விட்டேன். நம்பர் ஆஃப் கொஸ்டின் 2 3 6 7 8 10 13 15 17 18 20 22 கேள்விகள். ஸோ இவ்வளவு போதுமே, இவ்வளவு போதும். சரிதானே? ரைட். அப்போ நீங்க விளக்கங்கள் எழுதுங்க. நான் சொல்லிட்டேன், இந்த எஸ்ஏக்கள் தொடரும் என்று சொன்னா 2011 இருந்து 2024 வரைக்கும் வந்து பாஸ் பேப்பர் எஸ்ஏக்கள்லைய எடுத்து ஸ்கீமோட சேர்த்து பார்க்குறா. இந்த கேள்வி வாசிக்கிற ஸ்கீம் என்ன, இந்த கேள்வி வாசிக்கிற ஸ்கீம் என்ன. திரும்ப 2016 இருந்து 2025ஆம் ஆண்டு இந்த மொரட்டுவ பேப்பர் நடக்குமே, அதை வச்சு ஸ்கீமோட சேர்த்துறா. இப்படி வந்தா இப்படிதான் எழுதி போட்டு போனீங்கண்டா உங்களோட 25ஆம் ஆண்டு பேப்பர்ல உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிறது என்ன தெரியுமா? நாம படிச்சதான் இருக்கு, வேற ஒன்றும் வர மாட்டா. வந்தேன்னு கேளுங்க. சரியா? ரைட். நாங்க படிக்காத வந்தேன்னு கேளுங்க, நான் விட சொல்றேன். சரியோ? ரைட். ஃபினிஷ் பண்ணி கொள்ளுமா?